9th standard set languageல வந்து exercise 1.6ல 6th sum நம்ம பார்க்க போறோம். 6th sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படி Sixth sum என்ன கொடுத்திருக்காங்க in an examination 50% of the students passed in mathematics and 70% of students passed in science while 10% students failed in both subject 300 students passed both the subject find the total number of students who appeared in examination if they took examination in only two subject ஓகேவா எக்ஸாமினேஷனில் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா மேக்ஸுக்கு பாஸ் ஆயிருக்காங்க 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது சயின்ஸில் பாஸு வைல் 10% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க ரெண்டு சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆயிட்டாங்க 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது பாஸ்ட் இன் போத் சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க எனது எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு இஃப் தே டுக் எக்ஸாமினேஷன் இஸ் ஒன்லி டூ சப்ஜெக்ட் இது டூ சப்ஜெக்டில் உள்ளவங்க எதுன்னு கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ இந்த இவ்வளோ வந்து நமக்கு இது கண்டுபிடிக்கணும் ஓகே சம் புரியுதுல்ல சம்மில் வந்து என்ன இது நமக்கு மேக்ஸும் சயின்ஸும் இருக்கு அப்படி தானே அப்போ நம்ம என்ன எடுக்கணும் லெட் எம் அண்ட் எஸ் வந்து என்ன எடுக்கலாம் மேக்ஸும் சயின்ஸுக்கு எம்எஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரியா ரெப்ரசன்டட் பை student failed in mathematics and science. Okay வா எடுத்தாச்சா பாஸ்னா ஃபெயில்னா எடுக்கலாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு எடுக்கலாம் ஓகேவா எம்மும் எஸ்ஸும் எஸ் வந்து என்னது மேத்தமெட்டிக்ஸ் எம்னு எடுத்திருக்கோம் சயின்ஸுக்கு வந்து என்னது எஸ்ன்னு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன தந்திருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் தந்திருக்காங்கல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவு இஸ் 50%. இப்போ நம்ம வெண்டைகிராம் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் என்ன வரும் மேக்ஸு சயின்ஸ் சரியா ஓகே இதில் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இது வந்து என்ன எழுதுனா 50% தானே மேக்ஸ் அப்போ 50 மைனஸ் எக்ஸு இது 70 மைனஸ் சயின்ஸ் வந்து என்னது 70 தானே கொடுத்துருக்காங்க அப்போ 70 மைனஸ் எக்ஸ் சரியா அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இது வந்து பாஸ் தெரியும் அப்போ நம்ம ஃபெயில் கண்டுபிடிக்கலாம்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் என்னது என்ன வரும் ஃபெயில்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் என்ன வரும் இதில் வந்து 50% வந்து பாஸ்னா அப்போ 100லேருந்து 50 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாக்கி உள்ளது தான் என்னது ஃபெயில் ஆனாங்க அப்படி தானே 100 வந்து நம்ம பர்சன்டேஜ் வந்து 100 எடுத்துக்கிறோம் 100லேருந்து 50% அவங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மாதிரி இது 50% என்னது பாஸ் 50% பாஸ்னா பாக்கி இருக்க எத்தனை பேர் 50% வந்து ஃபெயில் சரியா அடுத்து அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் அது இதே மாதிரி நம்ம வந்து சயின்ஸ் எழுதுறோம்ல அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் என்ன வரும் சயின்ஸ் என்ன வரும் 70% அப்படிதானா அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு என்ன வரும் ஃபெயில்டு இன் சயின்ஸ் என்ன வரும் அந்த இதை வந்து என்னது 100ல மைனஸ் பண்ண போதும்ல 100 மைனஸ் 70% என்ன வரும் 30% பிள்ளைங்க வந்து என்னது சயின்ஸில் ஃபெயில் இது ரெண்டு புரிஞ்சுதான் மொத்தம் நமக்கு கொடுத்துருந்தது வந்து மேக்ஸில் பாஸ் கொடுத்துருக்காங்க சயின்ஸில் பாஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பர்சன்டேஜில் கொடுத்ததுனால நம்ம என்னது 100லேருந்து நம்ம 50% மைனஸ் பண்ணால் 100%லேருந்து என்னது 50% மைனஸ் பண்ணால் என்னது 50% பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க சரியா அதே மாதிரி சயின்ஸு பாஸ் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு என்ன செய்யணும் 100% பிள்ளைங்கலேருந்து 70% பிள்ளைங்க பாஸ் ஆனால் 30% பிள்ளைங்க ஃபெயில் இவ்வளோதான் அடுத்தது என்னென்னு கொடுத்துறாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் number of students failed in both subject ரெண்டு சப்ஜெக்ட்ல
ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. அப்படிதானே 10% கொடுத்தாங்கன்னா அப்போது m இன்டர்செக்ஷன் எஸ் என்னது 10%. அப்போ அதுக்கு ஃபார்முலா ஒன்று தெரியுமா, n ஆஃப் m யூனியன் a யூனியன் பின்னு கண்டுபிடிப்போம். அதே தான் யூனியன் எஸ்க்கு என்ன ஃபார்முலா, n ஆஃப் m பிளஸ் n ஆஃப் s மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் m இன்டர்செக்ஷன் s. சரியா? அப்போது m யூனியன் s வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இது தெரியும், n ஆஃப் m வந்து என்னது 50 தெரியும், ப்ளஸ் n ஆஃப் s வந்து 13 தெரியும், n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b வந்து என்னது 10. அப்போ நமக்கு என்ன வரும், இது என்னது 80 மைனஸ் 10 என்னது 70. அப்போ நமக்கு வந்து என்னது n ஆஃப் m யூனியன் s என்னது 70%. கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது நமக்கு இது எக்ஸாமினேஷன் ஒன்லி 2 சப்ஜெக்ட்ஸ் m யூனியன் s. 2 சப்ஜெக்ட் தான், எம்முக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள பிள்ளைங்க என்னது 70. சரியா? ரெண்டாவது கேட்டிருக்காங்க பாருங்க லாஸ்ட்ல, they took examination only 2 subject. only 2 subject தான் என்னது 70. ஓகே, அடுத்து என்னது கேட்டிருக்காங்க, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டுபிடிக்கணும்ல. அடுத்து வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பருக்கு என்ன நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, given 70% of the students failed in at least any one of the subject of the students failed in at least any one of the subject. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வந்து என்ன சேர்ந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒன்று மேக்ஸா இருக்கலாம், இல்லை அது சயின்ஸா இருக்கலாம், எதுலையாவது ஒன்றுல வந்து இந்த 70% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலா இருக்காங்க. ஓகேவா? 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் passed in at least ஏதாவது ஒன்றுல, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல என்னது பாஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இதில் ஃபெயில் ஆயிருப்பாங்க, அப்புறம் பாக்கி இருக்க 30% ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இதில் பாஸ் ஆயிருப்பாங்க. சரியா? அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டுன்னா எதுக்கு, டோட்டல் 100%ல தான் 30% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, பாஸ் ஆயிருப்பாங்க. அப்போ 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டுனா என்ன வரும், அதாவது 100 இதுல வந்து எவ்வளவு பிள்ளைங்க பாஸ் ஆயிருப்பாங்க, 30% பிள்ளைங்க. அப்ப 300 ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளவு பாஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னா, the total number of students equal to என்னது 100 into 300 divided by 30. சரியா? 30% 3500 அதுதான் into divided by 300 வரும். அப்போ வந்து என்னது 100 into 300 by 30. அப்போ இதுல என்ன பண்ணணும், 3 ஆகுமா, இது 10 ஆகுமா, அப்போ மொத்தம் எவ்வளவு வரும் 1000. சரியா? 1000 தான் என்னது இதுக்கு ஆன்சர். ஓகே, 7th sum என்னது a and b are two sets, ரெண்டு sets such that n of a minus b is equal to 32 plus x, n of b minus a is equal to 5x and n of a intersection b is equal to x ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னும் illustrate the information by means of a Venn diagram. Venn diagram யூஸ் பண்ணணும். given that n of a is equal to n of b, அதாவது n of a யும் n of b யும் சேம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, calculate the value of ax. இப்போ Venn diagram ஃபர்ஸ்ட் போடுவோம். இது a, இது b, கண்டிஷன் போட்டுடலாமா? a minus b அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன செய்யறோம், a minus b என்ன எடுப்போம், a ல இருக்கணும் ஆனா b ல இருக்கக்கூடாது. அப்படிதானே? அப்படி எடுத்துருவோம் முந்தின சம்ல எல்லாம். அப்போ a ல இருக்கணும் b ல இருக்கக்கூடாதுன்னா இவ்வளோ மட்டும்தான். இது வந்து ரெண்டுக்குமே இருக்குல்ல, அப்போ இவ்வளோ மட்டும்தான். என்னதான் 32 plus x.
ஓகேவா? a மைனஸ் பி என்னதான் ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது. a மைனஸ் பினா அது இவ்வளோவா. அடுத்து என்னது b மைனஸ் ஏனா என்னது பியில் இருக்கணும் ஏல இருக்கக்கூடாது. அப்போ இவ்வளவுதான் என்னது 5x. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துறாங்க a இன்டர்செக்ஷன் b. n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b என்னது இதுதானே ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது என்னதான் x தான். இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வழி நம்ம வென் டயக்ராம் போட்டாச்சு. ஓகே, அப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க n ஆஃப் a கண்டிஷன் என்ன அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க n ஆஃப் a is equal to n ஆஃப் bன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதாண்ணா? n ஆஃப் aயும் n ஆஃப் bயும் ஈக்குவல் தான். இதை வச்சு x கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ n ஆஃப் a அப்படிங்கிறது என்னது n ஆஃப் a மைனஸ் b தான். a மைனஸ் b தான் இவ்வளோ. n ஆஃப் a அப்படின்னா வரும் a மொத்தமே வரும் இவ்வளவுமே வரும். ஏன்னா வரும் தென் சேர்த்து தான் a. இது வந்து என்னது நமக்கு a மைனஸ் பி. a மைனஸ் பினா ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாதுங்க. அப்போ இது இவ்வளோ இடம் தான் இது. ஆனால் ஏல எடுக்கும்போது என்ன இந்த ரவுண்டு மொத்தமே எடுக்கணும். அப்போ என்ன வரும் 32 + x + x. புரிஞ்சுதா? இவ்வளோத்துல இருக்குல்ல 32 + x + இவ்வளோ வந்து a தான். b என்ன வரும் அப்போ இவ்வளோ வரும். b உள்ள ரவுண்டு மொத்தம் வரும். அப்போ x + 5x. ஓகேவா? அடுத்து என்னது 32 + 2x equal to என்னது 6x. ஓகேவா? இப்போ இதை அங்கே கொண்டு வரலாமா? 32 is equal to 6x minus 2x. 6x minus 2x எவ்வளோ நமக்கு 4x. இப்போ 4x equal to 32 மாற்றி எழுதினேன். சரியா? அடுத்து x equal to என்னது அப்போ இங்கே வந்து மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் டிவைட் ஆகும். அதே இது வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா 32x + 3ன்னு இருந்துச்சுன்னா இது இங்கே வரும்போது மைனஸில் வரும். ஓகேவா? ப்ளஸில். அதே இது மைனஸில் இருந்தால் இங்கே ப்ளஸில் வரும். ஆனால் டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இந்த மல்டிப்ளைல இருந்து ஆகும் அந்த சைடு டிவைட் ஆகும். அதே இது டிவைடில் பையில் இருந்துச்சுன்னா அந்த சைடு மல்டிப்ளைல வரும். ஓகேவா? மேலே இருந்தால் கீழே வரும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இப்படி புரிஞ்சுக்கோங்க. மேலே இருந்தனா கீழே வரும் மல்டிப்ளைல இருந்தனா கீழே இருந்தனா மேலே வரும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா. அப்போ 32 divided by 4 என்ன வரும் 1 4 4 8 4 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 8. புரிஞ்சுதா? 8th one, out of 500 owners investigated. அதாவது 500 ஓனர் கார் ஓனர் வச்சுருப்பாங்களா அவங்கள இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி என்ன வச்சுச்சா 400 ஓன்டு கார் ஏ டைப் கார் ஒரு மாருதியோ அந்த மாதிரி ஒரு கார் வந்து என்னது 400 வச்சுருக்காங்களாம். அடுத்து 200 ஓன்டு கார் வந்து என்னது பி வச்சுருக்காங்களாம் வேற ஏதாவது ஒரு கம்பெனி கார். 50 ஓன்டுக்கு போத் வந்து ஏ அண்ட் பி கார். 50 பேர் என்னது அந்த கார் வச்சுருக்காங்க இந்த காரும் வச்சுருக்காங்க. இந்திஸ் டேட்டா கரெக்ட் இந்த டேட்டா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஏ கார் பி கார் என் ஆஃப் ஏ கார் வச்சுருக்கவங்களா என்ன செய்யலாம் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்படித்தானா? இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு 400 தான். நான் ஏ கார் வச்சுருக்காங்க 400. என் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்காங்க 200. ஓகே 200 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டுமே வச்சுருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க 50. அடுத்து ஏ யூனியன் என் ஆஃப் ஏ யூனியன் பி ரெண்டு எல்லா காருமே அதாவது மொத்த கார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 500. அப்படின்னா 500 ஓனர்ஸ் இன்வெஸ்டர்னா 500 கார் வச்சுருக்க ஓனருக்கு தானே. அப்போ என்னது 500 வந்து டோட்டல். ஓகே அப்போ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது கிடைக்கும் இந்த ஃபார்முலா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஏ யூனியன் பி இப்போ நமக்கு ஃபார்முலா உண்டு இல்லை அதை தான் நம்ம செய்கிறோம். என்ன ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என்னது என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குல்ல அதில் வந்து இந்த இது கிடச்சிருச்சு. அப்படி தான் ஏ யூனியன் பி 500. அடுத்து இந்த சைடு உள்ளது கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் என் ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு 400 அப்படிதானா ப்ளஸ் என் ஆஃப் பி எவ்வளவு நமக்கு 200. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு 50. சரியா? எழுதியாச்சா? 400 ப்ளஸ் இது வந்து என்னது 600 மைனஸ் 50 எவ்வளவு வரும் நமக்கு 550. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 2 ஈக்குவலாக இருக்கா பாருங்க. இது 500ல் இருக்குது அது 550ல் இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்குது இல்லை
நமக்கு அப்போ என்ன கிடைச்சிருச்சு? ஃப்ரம் from 1 and 2 என்ன கிடைச்சது? இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அப்படிதான். அப்போ n of a union b not equal to n of a plus n of b plus minus n of a intersection b. ஈக்குவல் இல்லைல்ல, அப்போ இந்த டேட்டா கரெக்டா இல்லை. இப்போ இந்த given டேட்டா கரெக்டாக தானே கேட்டிருக்கேன். அப்போ இந்த given data is not correct. சரியா? 9th sum பாருங்க. In a colony 275 families by Tamil newspaper, 150 families by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 families by Tamil and English newspaper ரெண்டு வாங்குறவங்க. அடுத்து 17 families by English and Hindi newspaper, 5 families by Tamil and Hindi newspapers and 3 families by the 3 newspaper. மூணு வாங்குறோம். If each families by at least one of these newspaper, then find number of families by only one newspaper. ஒரு newspaper வாங்குறவங்க. number of families by at least 2 newspaper. ஏதாவது 2 newspaper வாங்குறவங்க. total number of families in the colony. மொத்தமும் எத்தனை newspaper வாங்குறாங்க? ஓகே, பார்க்கலாமா? ஒரு காலனியில் 275 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அப்போ தான் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்கள என்ன எடுக்கலாம்? டீன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து என்னது? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தானே. நியூஸ் பேப்பர் வாங்குறவங்கள வந்து என்னது? ஈன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஹிந்தி நியூஸ் பேப்பர் அவங்கள வந்து ஹைஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 3 எடுத்தாச்சா? ஷார்ட்டாக எடுத்தாச்சா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 150 ஃபேமிலிஸ் வந்து என்னது? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அப்போது என் ஆஃப் டி என்ன வரும்? ஃபஸ்ட்டு தமிழ். என் ஆஃப் டி தமிழ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க எவ்வளவு? தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து 275 தானே. 275. அடுத்து என் ஆஃப் இ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க எவ்வளவு? என் ஆஃப் இ வந்து 150. அடுத்து என் ஆஃப் ஹைட்ஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க எவ்வளவு? 45. ஓகேவா? ரெடியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 120 ஃபேமிலிஸ் பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்போது என் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஏ இன்டர்செக்ஷன் இ என்ன வரும்? 125. சரியா? 2 வாங்குறவர்கள். அடுத்து நம்ம வெண்டைரம் நடுவில் வரும்ல, ரெண்டு இருந்துச்சுன்னா நடுவில் வருது. அடுத்து என் ஆஃப் இங்கிலீஷும் ஹிந்தியும் வாங்குறவங்க. என்னது? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே. அடுத்த ஃபேமிலிஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து 17. ஓகேவா? அடுத்து என்னது வரும்? 5 ஃபேமிலிஸ் தமிழ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ். அப்போ வந்து தமிழ் ஹிந்தினா எனது என் ஆஃப் தமிழ் டி அண்ட் ஹைட்ஸ் எவ்வளவு நமக்கு? 5. ஓகே. அடுத்து லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 3மே வாங்குறவங்க. அப்போ டி இன்டர்செக்ஷன் இ இன்டர்செக்ஷன் ஹைட்ஸ் எவ்வளவு? 3 பேர். ஓகே. அப்போ இது வந்து இவ்வளோ கொடுத்துருக்குது. நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுதான். 2 பேப்பர்னா எனது டி இன்டர்செக்ஷன் 2 பேப்பர். இது வந்து 2 இங்கிலீஷும் ஹிந்தியும். இது தமிழும் ஹிந்தியும். இது வந்து தமிழும் இங்கிலீஷும் ஹிந்தியும் வாங்குறவங்க வந்து என்னது? 3 ஃபேமிலிஸ். சரியா? இதுவெல்லாம் என்னது நமக்கு தந்தது. இன்னும் வென் டயக்ராம் போடுவோம். இதை வச்சு தான் மெயின் கேல்குலேஷனே வரும் நமக்கு. ஓகே, சைடில் போட்டலாமா? இதுதான் மெயின் கேல்குலேஷனு. இது இம்பார்ட்டன்ட் சம் வேற. இது இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா 3மே வாங்கணும். இங்கே பின்னாடிலேன்னு தொடங்கணும். அப்போ தான் நமக்கு 2000 கரெக்டாக வரும். பேக்லேருந்து தொடங்கணும். என்னது 3 வாங்குறவங்கள இதில் எழுதிடலாம். இது யாரு? 3மே வாங்குறவங்க. ஓகேவா? அடுத்து 2 வாங்குறவங்க. இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி. ஓகே, 3 வாங்குறவங்கள நடுவில் எழுதியாச்சு. இது 3 காமனாக வருதில்ல, அதனால 3 எழுதியாச்சு. அடுத்து என்னது நமக்கு? தமிழ் இங்கிலீஷும் எடுப்போமா, இல்லை தமிழ் ஹிந்தியும்?
தமிழும் ஹிந்தியும் வரும்போது ரெண்டுக்கு பொதுவாக உள்ளது. அப்படிதான் தமிழும் ஹிந்தியும் நமக்கு எவ்வளவு வந்து 5 வருது. அப்படிதானே 5 எழுதியாச்சு. ஆனா இங்க 3 இருக்கா? 3 வாங்குறவங்க இருக்காங்களா? 3 வாங்குறவங்க இருக்கிறாங்களா? அப்ப அந்த 3 வாங்குறவங்கள நம்ம மைனஸ் பண்ணாதான் இந்த 2 வாங்குறவங்க வரும். புரியுதா? இந்த 3 வாங்குறவங்க இருக்கிறாங்களா அவங்கள வந்து நம்ம இப்ப பொதுவாக தான் 5 2 வாங்குறவர்கள் இதில் இருப்பாங்க. அதில் 3 வாங்குறவங்கள இங்கே நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அவங்கள மைனஸ் பண்ணாதான் 2 தமிழ் ஹிந்தி வாங்குறவங்க மட்டும் இதில் வரும். ஓகேவா? அடுத்து என்ன? இங்கிலீஷ் இந்த செக்ஷன் ஹைச். அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் நமக்கு எவ்வளவு? 17 வருதா? அப்போ அதில் இந்த 3 கழிக்கணுமா? 3 கழிச்சா தானே இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் உள்ளவங்க வருவாங்க. அப்போது 17 - 3 வந்து என்னது? 14. சரியா? அதே மாதிரி தான் இதுவும் தமிழும் இங்கிலீஷும் வாங்குறவங்க எவ்வளவா? 125வா? அப்போ 125 - 3 எவ்வளவு வரும்? 122. புரியுதா? இவ்வளோ எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் எடுக்கணும் என்ன எழுதணும்? 3 வாங்குறவங்கள எழுதிக்கணும். அடுத்து 2 வாங்குறவங்கள பார்க்கணும். 2 வாங்குறவங்கள வந்து என்னது? இந்த 3 வாங்குறவங்கள்ட்ட இருந்து மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். புரியுதா? அடுத்து இவ்வளோ எழுதி முடிச்சாச்சா? அடுத்து டி தமிழ் மட்டும் வாங்குறவங்க இப்போ என்ன வரும்? டி வந்து என்னது? 275 மட்டுமா வரும். இவங்க எல்லாரும் இதுக்குள்ள வருவாங்களா? இவங்க எல்லாரும் வரும்போது இது மட்டும் வாங்குறவங்களை எப்படி எழுதணும்? நம்ம இதுல மைனஸ் பண்ணி எழுதுவோம். அப்படிதான். அப்போ மைனஸ் என்ன வரும்? நான் 122 எழுதலாமா? ஓகே 275 மைனஸ் இங்க எழுதிடலாம். இதை எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்? 122 இருக்கா? இவங்க இருக்காங்களா? 3 இருக்காங்களா? அடுத்து 2 இருக்கிறாங்களா? இந்த 3ஐயுமே வந்து என்னது? ஆட் பண்ணி இதுல வந்து மைனஸ் பண்ண போறோம். சரியா? இவ்வளோத்துக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஒரு நம்பர் இருக்கனால இதை என்ன செஞ்சோம்? இந்த இது மட்டும் எழுதுறதுக்கு இதுல மைனஸ் பண்ணி எழுதணும். அப்படித்தானா? அதே மாதிரிதான் இதுல வந்து நம்ம டி மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இவங்க 3 பிரிச்சிருக்கிறோம்ல, எல்லாரையும் கூட்டி இதுல மைனஸ் பண்ணாதான் தமிழ் மட்டும் உள்ளவங்க வருவாங்க. சரியா? 122 + 3 + 2 என்னது? 225 27. 127 வந்து 275ல 127 மைனஸ் பண்ண என்ன வரும்? ஈக்குவல் டு 148. ஓகேயா? அடுத்தது வந்து இங்கிலீஷ் நமக்கு எவ்வளவு? 115 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னெல்லாம் மைனஸ் பண்ணணும்? 122 + 3 + 14. சரியா? இவ்வளோத்தையும் கூட்டி இவ்வளோத்தையும் மைனஸ் பண்ணணும். சரியா? இவ்வளோத்தையும் கூட்டி இது கூட மைனஸ் பண்ணணும். அப்போது 150 - 122 + 3 + 14 என்ன வரும்? 150 - 50 இது வந்து என்னது? 125 + 35 39 139. அப்போது வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 11. சரியா? அடுத்து என்னது? ஹைட்ஸும் அதே மாதிரி. ஹைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க. அது கூட என்னது? இந்த 3ஐயும் கூட்டி மைனஸ் பண்ணணும். இப்போ 2 + 3 + 14. 2 + 3 = 40 என்னது? 19. இப்போ 45 - 19 நமக்கு என்ன வரும்? 26. ஓகே, கண்டுபிடிச்சாச்சா? இது புரிஞ்சது இல்லை? நம்ம ஃபர்ஸ்ட் இதை எழுதுறோம். அப்புறம் இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதுறோம். இது மட்டும் கண்டுபிடிக்கிறது இதுலேருந்து இந்த இங்கே இது கூட இருக்க இந்த ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் கூட்டி மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். சரி, கண்டுபிடிச்சாச்சு. இது நமக்கு கேட்டிருக்க கண்டிஷன்லாம் செஞ்சிடலாம். என்னெல்லாம் செஞ்சு கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி 1 பேப்பர். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் by only 1 newspaper. ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க, இந்த தமிழ் வாங்குறவங்க தமிழ் மட்டும் வாங்குவாங்க, இங்கிலீஷ் வாங்குறவங்க இங்கிலீஷ் மட்டும் வாங்குவாங்க, ஹிந்தி வாங்குறவங்க ஹிந்தி மட்டும் வாங்குறாங்க. நம்ம இதில் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. அப்போது எல்லாமே எழுதணும். தமிழ் மட்டும் வாங்குறவங்க, இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க, ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க. அப்போ என்ன வரும்? 148 + 11 + 26. சரியா? தமிழ் மட்டும் வாங்குறவங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோமா, இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோமா, ஹிந்தி மட்டும் வாங்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. 3 எழுதுனா தானே நமக்கு ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களோட இது கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இவ்வளோ இருக்கு 185. சரியா?
செகண்ட் ஆப்ஷன் number of families buy at least 2 newspaper. அப்போ number of families buy at least 2 newspaper. என்னது அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்னா ரெண்டு அட்லீஸ்ட் அவங்க 2 நியூஸ் பேப்பர் வாங்கி அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் வாங்கியிருப்பாங்க. அப்போ 2 நியூஸ் பேப்பர் வரவங்க எங்கே இருக்காங்க தானே, இதெல்லாம் 2 தானே. அப்போ இவங்க எல்லாரையும் கூட்டணும். அப்போ 122 + 2 + 14 சரியா. 2 வாங்குறவங்க இவங்க தானே. அப்போ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன வரும் 141. ஓகே. அடுத்து டோட்டல் நம்பராக எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கிறாங்கன்னு. அப்போ என்னெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் கூட்டினாலே நமக்கு வந்துடும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே தனித்தனி நம்ம எடுத்துட்டோமா, இது மட்டும் வாங்குறவங்க இது மட்டும் வாங்குறவங்க 2 வாங்குறவங்க எல்லாரும் எழுதிட்டோமா. அப்போ நம்ம என்ன எழுதணும் 148 plus 122 plus 11 plus 14 plus 3 plus 2 plus 26 எல்லாரும் எழுதியாச்சு. 326 ஃபேமிலிஸ் வரும். சரியா, புரிஞ்சதில்ல? இது மட்டும் எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனமாக இதை மட்டும் எழுதிட்டு அடுத்து இதை பண்ணணும், இது பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த 3 பண்ணணும். பண்ணிட்டோன்னா இதை அப்படியே அழகாக எழுதிடலாம். சரியா?